राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो निधिवन की जय। जय बोलो स्वामी हरिदास जी महाराज की जय। जय बोलो बांके बिहारी ठाकुर जी की जय। लड्डू बिहारी அப்படின்னு போன எபிசோட்ல பார்த்தோம். ஜோர் இல்ல, அழகு. இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு வைபவம். இந்த கிருஷ்ணா லீலா இருக்கு பாருங்க, அது இந்த அர்ச்சாவதார மூர்த்திகளுடைய லீலைகள் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை, உற்சாகத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு சாந்தியை, ஒரு தைரியத்தை கொடுக்கும். கொடுத்துட்டு நோ டவுட். நம்ம பாங்கி பிஹாரி சரியாசன ஒரு விதத்தில் சொன்னோம்னா வன நிதி, நிதி வனம். அந்த வனத்தில் கிடைச்ச நிதி வைத்தமாநிதி மாதிரி இவன் வன நிதி. இப்படி பேர் நல்லா வனநிதி. எவ்வளவு அழகா அவன் அந்த பாபா கிட்ட உட்காந்து ஃப்ரெண்டா பாவிச்சு லட்டு எல்லாம் சாப்பிட்டான்னு பார்த்தோம். பேசன் லட்டு, நான் பேசின்னு சொன்னா பேசன் லட்டுன்னா கடலை மாவு, அதுல லட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நிஜமாவே. நம்ம ஊர்லயும் பண்ணுவா பைத்த மாவு லட்டு, மாலாடு, ரவா லாடு, அந்த மாதிரி ரொம்ப அழகா பொட்டுக்கல்ல பண்ணா மாலாடுன்னு சொல்லுவா. இந்த மாதிரி இது கடலை மாவு லட்டு, அது அந்த ஊருக்கு அவ ரொம்ப அழகா பண்ணுவா. இந்த பயலுக்கு பாக்கி விகாரி அனுபவிப்போம்னே, ஜாலியா இருக்குல்ல. அவனோட அழகான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிப்போம். இந்த கொஞ்சம் நிறையவே அனுபவிப்போமே. நமக்கு என்ன பிருந்தாந்த சுத்தம் தானே வேலை. அதுவும் இன்னைக்கு பீஷ்மாஷ்டமி, நாளைக்கு நம்ம மத்வ நவமி. சரியா? எல்லாமே அழகான நாட்கள், எல்லாமே ஜோரான நாட்கள். இந்த பாக்கிய பிஹாரி அவனுக்கு டெய்லி 6 வேளை நிவேதனம் பண்ணுவார்கள். காதால பயலை எழுப்பின உடனேயே அந்த சமயத்துல அந்த என்ன சீசனும், குளிர்காலம், மழைக்காலம் ஏற்ற மாதிரி அந்த காலத்தை கிடைக்கக்கூடிய பழம், அப்புறம் ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பார். பார்க்கணும், எனக்கு ஒரு நாள் உட்காந்து பார்த்து லிஸ்ட் எடுக்கணும். அவன் சொல்லுவாடான்னு தெரியல. கண்ணு வச்சுட்டு போடா போடா ரெடியா, நான் ரெடியா தெரியல, ஆனாலும் கடுப்பு வச்சுட்டான்னு சொல்லுவான். அவன் காசால பழங்கள், சின்ன ஸ்நாக்ஸ் தானே. அவர் காத்தால அவனுக்கான அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு அந்த தரிசனத்துக்கு முன்னாடி அவனுக்கு வஸ்திரம் எல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணுவா இல்லையா, அவனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணுவான். அப்போ ஒரு சின்னதாக லேசா ஒரு மீல் மாதிரி கொடுப்பான். அப்புறம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு மக்கள் தரிசனத்துக்கு முன்னாடி பாலபோகம் அப்படின்னு பேரு. பாலபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மாக்கன் மிஸ்ரி, அப்புறமா நிறைய ஸ்வீட்ஸு, நம்கீன் இதெல்லாம் கொடுப்பா. என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த பாம்பேக்காரர்களுக்கெல்லாம் தெரியும், வடக்குல இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும். மாக்கன் மிஸ்ரி, நம்கீன் இப்படி எல்லாம் சுவாமிக்கு கொடுப்பா. அதுக்கப்புறம் பக்தர்களை கொண்டு ஸ்வீட் கொடுப்பான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் மத்தியான சமயத்தில் ராஜபோக் டைம். இந்த ராஜ்போக் சமயத்தில் ரோட்டி, அப்புறமா அங்கே தால் ரொம்ப முக்கியம், நல்ல பருப்பை வேக வைக்கிறது. அதுக்கப்புறமா காய்கறிகள், தயிர், ரைத்தா, தயிர்லேயே இந்த வெள்ளரிக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு அதுக்கு ரைத்தான்னு பேர். அப்புறம் கடி, அதுக்கப்புறமா பகவானுக்கு வெறும் சாதம்,
அப்புறமா ஸ்வீட்டு, அப்புறமா அப்புறம் ஸ்வீட் நமக்கீன், அப்புறமா பாயசம் கீர், அதுக்கப்புறமா பாப்படு பப்படம், அப்புறமா சட்னி, ஊறுகாய் எல்லாம் பையனுக்கு கொடுப்போம். ஆச்சா குழந்தைக்கு போய் ஊறுகாய் கொடுக்கலாமான்னு சில குழந்தைகள் நன்னா ஊறுகாய் சாப்பிடும். அது பாஞ்ச பிகாரி ஜோரா சாப்பிடுவான். எனக்கு அனுபவம் இருக்கு. நான் டாக்கோர் போயிருந்தேன். இந்த டாக்கோர் போன சமயத்துல கோவில்ல ஊறுகாய் வாங்கினேன். மண்ணா டாக்கோர் துவாரகால. அதுக்கப்புறமா வந்து பகவான் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் ஸ்நாக்ஸ் கொடுப்பான். திரும்பி ஈவினிங் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதான ஜூஸ் எல்லாம் கொடுப்பா. அதுக்கப்புறமா சாயங்காலம் ஒரு பாலபோக் மாதிரி ஒன்று உண்டு தர்ஷனுக்கு முன்னாடி. அப்புறம் ராத்திரி சைன போகத்தில் வந்து ஸ்டஃப்டு பூரி, கச்சோடி, அப்புறம் அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், தயிர், ரைத்தா, ஸ்வீட்ஸ் எப்பயும் உண்டு. பயலுக்கு பாப்படு உண்டு, சட்னி உண்டு, இது மாதிரிலாம் உண்டு. இதெல்லாம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடான பால் கொடுப்பா. குழந்தை அப்படி தானே சாப்பிடணும். அது இது மாடு மேய்க்கும் கண்ணே எப்படி சாப்பிடணும், நல்ல புஷ்டியா இருக்கணும். நல்ல பய குழந்தைகள் நன்னா விளையாடணும், நன்னா சாப்பிடணும். அது பிருந்தாவனத்தில் இருக்கவாளுடைய கிருஷ்ண பக்தியில் இருக்கவாளுடைய மனசு அப்படிதான். கண்ணனுக்கு நல்லா வெரைட்டியா கொடுக்கணும், நல்லா கொழுக்கம் ஒழுக்கம் இருக்கணும். பயலை வச்சு கொஞ்சம் அவன் மடியில் வச்சு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு கதற விடணும். பயலை குஷி தானே. அவனுக்கு என்ன, ராஜாதி ராஜன் அவன்தான், ராஜாதி ராஜன் அவன்தான், ராஜாத்தி அவன்தான், கண்ணன் அவன்தான், கண்ணம்மா அவன் காதலன், அவன் அழகன், அவன் கள்ளன், அவன் கள்ளழகன், என்னதானா சொல்லலாம். சரியா? சொல்லலாம். அவனை பத்தி ஒரு குறை ஒன்றும் இல்லை. எப்படி சொன்னாலும் அழகா இருக்கு பெயர். இப்படி எல்லாம் அவனுக்கு நிவேதனம் உண்டு. ராத்திரி தூங்க வச்சு அப்புறம் கோவிலெல்லாம் அரசியல் போயிடுவான். 1920கள் பாரத தேசம் சுதந்திர போராட்டத்துல ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது வேகமா. இதுதான் அதிசயம். இந்த தேசத்துல ஒரு பக்கம் சுதந்திர போராட்டம் நடக்கும், ஒரு பக்கம் ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். நிறைய உண்டு. இதுக்கு நடுவில் பக்தி பண்ணிட்டு பகவத் அனுபவங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தா. மொகலாயர்கள் ஆண்ட காலம், அந்த காலத்திலையும் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, நாமதேவர், சமர்த்த ராமதாஸ், அப்படி பலரும் பக்தி, தியானம், நாமஜபம், பகவத் அனுபவம், ஜனங்களுக்கு ஞானம், வைராக்கியம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற நிறைய பேருக்கு பகவத் அனுபவங்கள் எல்லா காலகட்டத்திலையும் கிடைச்சிருக்கு. முகமதியர்கள் ஆண்ட காலமா இருக்கட்டும், பிரிட்டிஷர்ஸ் ஆண்ட காலமா இருக்கட்டும், டச், போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு, எந்த காலகட்டமா இருந்தாலும் பக்தியும் தெய்வீக அனுபவமும் தடபடவே படாது. 1920களில் ஒரு சம்பவம். அப்பெல்லாம் பிருந்தாவனத்துல கரண்ட் எல்லாம் கிடையாது. அது ரொம்ப காடு. அங்கங்க மனிதர்கள் இருந்தா, சில ஆசிரமங்கள் இருந்திருக்கும், அவ்வளவுதான். வெளியூர்ல இருந்து வரவா, தங்குவா, நிதானமா என்ன முடியுமோ பார்த்துட்டு போவா. ஃபாஸ்டா போகிறதுக்கான வண்டிகள் எல்லாம் கிடையாது. எல்லாரும் வருவா, யமுனையில தீர்த்தம் ஆடுவா, அதான் ஆசிரமத்தில் தங்குவா, அதான் பிரசாதம் கிடைக்கும் சாப்பிடுவா, அங்க இருக்கக்கூடிய கோவில்களை தரிசனம் பண்ணுவார்கள். எப்பொழுதுமே அந்த தரிசனம் இதெல்லாம் வந்து நீங்க ஆசைப்பட்டு போய் பாருங்க. இன்னொன்னு கம்பேர் பண்ணாதீங்க. இப்ப முக்கியமான என்ன பார்த்தோன்னா, இந்த மகா கும்ப அப்படி ஒரு விஷயம். சில பேர் போறா, சந்தோஷம். சில பேர் முன்னாடியே பிளான் பண்றா, சில பேர் இப்ப பிளான் பண்றா. உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போயிட்டு வாங்க.
என் கதை எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. பகவான் சங்கல்பம் பண்ணா டக்குன்னு கிளம்பி போவேன். பட் தெரியல, நான் போற ஐடியா எனக்கு நிச்சயமாவே இல்லை இப்போதைக்கு. சரி ரைட், எனக்கு என்ன அனுபவங்கள் உண்டோ எங்க கிடைக்குமோ அந்த இடத்துக்கு என்ன சுவாமி அழிச்சுட்டு போவார். எனக்கு அந்த மட்டும் ஒரு கிளாரிட்டி இருக்கு. நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு கவலையே கிடையாது. இல்லையா திருப்பி 144 வருஷங்கள் கழிச்சு வராது, 144 வருஷங்கள் கழிச்சு தானே வரும், இப்போ இல்லையா. அதுக்கு நான் திருப்பி 144 வருஷம் கழிச்சு திருப்பி வந்துக்கிறேன், திரும்பி போய் மகா கும்பு போய் அட்டன் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதானே. நமக்கு ஒரே வேலை, திரும்ப திரும்ப பாரத பூமிக்கு வர்றது, யாத்திரை போகிறது, பக்தி விஷயங்கள் அனுபவிக்கிறது, பக்தாளை பற்றி பார்க்கறது, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பக்த அனுபவங்களை பேசுறது. எவ்வளோ எத்தனை வாட்டி வந்தாலும் ஆழ்வார்கள் பாசுரங்கள் உண்டு, லீலாசுர கிருஷ்ண கர்ணாமிரதம் உண்டு, நாராயணியம் உண்டு, ராமாயணம் உண்டு, பாகவதம் உண்டு. அப்புறம் யாராவது புதுசாக வந்திருப்பா. இப்போ எப்படி தியாகராஜர் பிறந்த இன்னும் பழசா போயிடுவா, அவ்வளோதானே. இன்னும் ஒரு நூற்றாண்டு, அவ்வளோதானே, பார்த்துக்கலாம். ஏன் மைண்ட் செட் அப்படி. நம்ம போகணும், ரசிக்கணும். யாரு கூடயும் நமக்கு கம்பேரிசன் கிடையாது, போட்டியே கிடையாது. எந்த விஷயத்தையும் நமக்கு போட்டி கிடையாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கூட பார்த்தேன், சில மரங்கள்லாம் பெரிய பெரிய இலையா இருக்கு, பெரிய இலைகள். இந்த பாதாம் மரம்லாம் பார்க்க அப்படியே இலை ஃபுல்லா உதிர்ந்து மொட்டையா இருந்தது. பக்கத்துல சில மரங்கள்லாம் இருந்தது, வேப்ப மரம், அதெல்லாம் சின்ன சின்ன இலைகள், ஆனா அதெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் கூட நினைச்சேன், அப்படியே அந்த ரோடே பார்த்தா அப்படியே பாதாம் இலைகளால நிரம்பி கிடந்தது, அவ்வளோ பெரிய இலை. ஆனா அதனுடைய இலை எதிர்காலம் அதை உதிர்த்து விட்டுருக்கு. ஆச்சு 2-3 நாள் அப்படி பார்த்தேன். இன்னைக்கு பார்க்குறேன் அழகா புதுசு புதுசா குஞ்சு 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 குஞ்சா துளிர் விட்டுருக்கு. வாவ் அப்படின்னு நினைச்சேன். இப்ப என்ன ஆகுது, நான் பார்த்த வேப்ப மரம் எல்லாம் அப்படி அந்த இலைகள் அது காஞ்சி அது உதிர்த்த ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த 2 மரத்துல போட்டியே இல்லை. இந்த வேப்ப மரத்துக்கோ பாதாம் மரத்துக்கோ நிறைய மரங்கள் நான் பார்ப்பேன். இது என் டைம், நான் இலையில் இருக்கிறேன். இது என் டைம், நான் துளிர்க்கிறேன். இதுதான் என்னோட டைம், நான் பூக்கணும். இதுதான் என்னோட டைம், நான் காய்க்கணும். இது ரொம்ப அழகா இருக்கு. அது அதனுடைய சைக்கிள்ல, அதனுடைய ஸ்பீட்ல அது ஒரு வாழ்க்கையை வாழறது. நத்தைக்கு ஒரு ஸ்பீடு உண்டு, ரைட்? ஆமைக்கு ஒரு ஸ்பீடு உண்டு. இந்த முயலுக்கும் ஆமைக்குமான போட்டியே பைத்தியக்காரன் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு கதையெல்லாம் சொல்றோம், ரைட், வாஸ்தவம் இல்லை, நீதி எல்லாம் இருக்கு. பட் ஜென்ரலி பார்த்தா ஆமை ஒரு 5-6 ஆமையை விட்டு அதுலையாவது ஜெயிக்கிறதுன்னு பார்த்தா நிஜமாவே லாஜிக்கலி ரைட்டா? மேபி ரைட் ஆமைன்றதுனால. ஆனால் அதுவும் தப்பு. இந்த ஆமை அதனுடைய வேகத்தில் அது பாட்டுக்கு போகிறது. சில குழந்தைகள்லாம் இப்போ டவுன் சிண்ட்ரம்னு சொல்கிறோம், ஸ்லோவாக இருக்கும். நம்ம அதை பார்த்த உடனே பாவப்படுவோம், வருத்தப்படுவோம். அந்த குழந்தை லைஃப் அப்படி ஸ்லோவாக வாழும். நமக்கு அதில் என்ன பாவம்? அதோட ஸ்பீடில் அது வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறது. இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க 25, 30 வயசு எடுத்த கல்யாணம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு சில பசங்கள்லாம் உண்டு. சில பர்டிகுலர் ஊர்களில் பல ஜாதிகளில் நான் பார்த்தேன். அவெல்லாம் 35 வயசுலாம் கல்யாணமே பண்ணுவான் ஆம்பளை பசங்களுக்கு. நான் கேட்டேன், என்ன எவ்வளோ இல்லை உறுதி எங்களில் பழக்கம் இப்படித்தான் அப்படின்னு அந்த பசங்க சொல்லுவாள். நல்லா இருக்கு அந்த குழந்தைகள் கல்யாணம் ஆகிட்டு அவர்களுக்கும் குழந்தைகள் பிறந்து சௌக்கியமாக தான் இருக்கு. அது ஏதோ மைண்டு அவர்களுடைய வழக்கம். ஸோ எதுக்குன்னா உங்கள் ஸ்பேஸில் நீங்கள் உங்கள் வேகத்தில் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சாப்பாட்டை, உங்கள் விஷயங்களை நீங்கள் ஜாலியாக அனுபவிங்க. ஸோ அந்த பிருந்தாவனத்தில் ஒவ்வொருத்தரும் வருவார்கள், விதவிதமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடைக்காரர், அந்த கடைக்காரர் வந்து பாங்கிய பிகாரிக்கு போகிற வழியில் லட்டு கடை வச்சிருக்கார். ஸோ கதால இந்த பாங்கிய பிகாரி மட்டும் உனக்கு கதால் இத்தனை மணிக்கு எழுப்பணும்னு விதி எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம திருமலா திருப்பதி சுவாமி வந்து இத்தனை மணிக்கு எழுந்துப்பார், இப்போ ஸ்ரீரங்கநாதன் இத்தனை மணிக்கு எழுந்துப்பார், இப்படிலாம் உண்டு இல்லையா? இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம பாக்கிய பிகாரிக்கு. போனால் எழுந்துப்பான். ஏன்னு கேட்டால் ராத்திரி எல்லாம் அவன் ராசமாட ஓடுறான், பக்தாளுக்காக போயிட்டு இருக்கான். ஸோ மார்னிங் அவள் சங்கல்பமான வந்து எழுப்புவாள். எப்படி 8 மணி 9 மணி அப்படிதான். அதுக்கு 6-7 மணிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்ம ஆளுக்கு. நம்ம பிருந்தாவன கதை 6 மணிக்கு போய் கிடக்கலாம். சில கோவில்லாம் 6 மணிக்கெல்லாம் ஆரத்தி எல்லாம் நடக்கும். அப்போ அந்த அங்கே கடை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு என்னமோ அன்றைக்கி ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது.
40 கிலோ லட்டு பண்ணணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காத்தால கொடுக்கணும், ஏதோ ஒரு கல்யாணமோ ஏதோ விசேஷம் அதுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டா சரி இந்த இது பண்ணிருக்கா. கடலை வேலை செய்கிற பசங்க தூரத்தில் எங்கேயோ அவள் லட்டு பிடிக்கிற, மத்தியானம் ஆயாச்சு, சாயங்காலம் ஆயாச்சு, ராத்திரி சயன ஆரத்தியும் ஆயிடுது. முக்கால்வாசி சயன ஆரத்தி முடிஞ்சோன்னா கடன் கடைகள்லாம் சாத்திடுவா. அதுக்கப்புறம் யாரும் இருக்க மாட்டாளே. பாங்கிய பிஹாரியை பார்க்கறதுக்கு வரக்கூடியவர்கள் தானே அங்கே இருப்பா. அதுக்கப்புறம் கடன் அடைச்சிடுவா. ரொம்ப நேரம்லாம் யாரும் வைக்க மாட்டா. எல்லாரும் சீக்கிரம் போயிடுவா. அப்புறமா அடுத்த நாள் காத்தால பாங்கிய பிஹாரி 9-10 மணிக்கு தானே, அதுக்குள்ள வாவா எழுந்து யமுனையில் நீராடி அவர்களுடைய பூஜைகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10 மணி அப்படிதான் கடைகள்லாம் திறப்பான். இந்த லோயி பஜார்லாம் சொல்லுவாள். இங்கெல்லாம் 10 மணிக்கு தான் அப்படியே கடையை திறப்பாள். அப்ப எல்லாரும் போயிடுவா. 1920 கரண்ட் எல்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் சீக்கிரம் போயிடுவா. ஃபுல்லாக வரும், திருநாய்கள் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், அவ்வளோதான். அது இருக்க மாட்டா. வெளியூருக்காரன் ஆசிரமத்துக்குள்ள போயிடுவா, உள்ளூருக்காரன் வீட்டுக்கு போயிடுவா. சரி இந்த பசங்க தூரத்தில் வராங்கன்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரர் தன்னுடைய வேலைக்காரர் நீ கிளம்புடா, காத்தால வாங்க, நான் மீதி நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு உட்காந்து லட்டு உருட்டு வேற ஒரு யோசனையே இல்லை. கடன் முடிச்சுட்டோம்னா முடிச்சிடலாம். அப்படியே நான் சயனார்த்தி ஆடி ராத்திரிக்குள்ளே முடிச்சிட்டோம்னா காத்தால வந்தவொடனே ஆர்டர் கொடுத்துடலாம். லோக்கல் ஆள் இல்லை, அரை வெளியூர் ஆள். அப்போ கூட ஒரு பக்கத்து கடைக்காரங்கடா இது பெரிய பிஸ்னஸா, உருட்டு வெளியூர் ஆள் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு அவனும் போயிட்டான். பெரிய வேலை லட்டு உருட்டி 40 கிலோ லட்டு உருட்டணும்னா சின்ன சின்ன பெரிய பெரிய லட்டா குட்டி குட்டியாக தான் உருட்டுவா. கடன் தங்கம் ரொம்ப அழகாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் அந்த பாங்கிய பிஹாரியோட போகிற ரோடில் ஜாலியாக இருக்கும். ஒன்னொரு அழகு வச்சுக்கோங்களேன். இந்த தேசத்தில் அப்படி யாத்திரையா சுத்தின்ண்டே இருக்கலாம். ஒரு விதமா நிறைய பேர் கேட்பா, அது சுத்திட்டே இருக்கல சுகமா இருக்கு. இப்போ சொல்லும்போது அழகா இப்பதான் பார்த்துட்டு வந்தேன் ஒரு 40 நாளைக்கு முன்னாடி. வேலை ஆனாலும் அவனை போய் எத்தனை தடவை பார்த்தானே. ஒவ்வொரு தடவையும் புதுசா ஏதோ கற்றுக்கிறேன், புதுசா ஏதோ சொல்லித்தரான், புதுசா இடங்கள் கண்டுபிடிச்சு தரான். அப்படி போவேன், பிச்சைக்காரன் போலே போவேன். நிஜமாக எந்த கோவிலுக்கு போனாலுமே, அந்த எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும், எந்த யாத்திரைக்கு போனாலும் எனக்கு கொடு அப்படின்னு கை நீட்டிட்டு தான் போவேன். என்ன கொடுக்குறியோ கொடு, இப்படி கொடு அப்படி கொடு, என்ன கொடுக்குறியோ கொடுன்னு போய் நிற்பேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் புதுசா கொடுக்குறேன். நானும் வாங்கி உங்களுக்கும் கொடுத்துட்டே இருக்கேன். பவதி பிக்ஷாந்தேஹி, அவ்வளவுதானே. சௌகரியமா ஐஷில் போயிட்டு சௌகரியமா கொண்டு வர்றான் பையன். அப்ப இவர் பாட்டுக்கு லட்டு உருட்டிகிட்டே இருக்கா. ரொம்ப நேரம் தனியா உருட்டின்னு இருக்கா. அப்ப திடீர்னு காக்கா, காக்கானா சித்தப்பா இல்லாட்டி மாமா அப்படி நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஐயா அப்படின்ற மாதிரி சொங்கல பொதுவா காக்கா அப்படின்னு கூப்பிடுவா. குரல் ரொம்ப அழகா இருக்கு. அப்படி திரும்பி பார்த்தா ஒரு 9-10 வயசு பையன். காக்கா ரொம்ப பசிக்கிறது, எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். ஒரு லட்டை ஒழிஞ்சார், பசிக்காதா கொண்டு இரு அப்படின்னு சொல்லி அங்கே தொன்னை இருக்கும் இல்லையா, அந்த தொன்னையில தான் கொடுப்பா. ஒரு 4 லட்டு எடுத்து இந்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடு. லட்டு வாங்கினோன்னு அந்த பையன், காக்கா என்கிட்ட பைசா இல்லை, அதனால நடாக வந்தா பரவாயில்ல எடுத்துக்கோயேன் அப்படின்னு சொல்றார். இல்லை காக்கா இந்தாங்கோ இதை வச்சுக்கோங்கோ அப்படின்னு கையில கொடுத்தான். அவர் வாங்கிட்டார். இந்த பையன் லட்டு வாங்கி கிடக்க நடந்துட்டான். நல்லா தெரியுது அவன் இந்த ஊர் பையன் மாதிரி இல்லை, ஆனா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கான். சரி லட்டு முடிப்போம் அப்படி உட்காந்து சரி ஓரத்தில் வச்சாச்சு. லட்டெல்லாம் கடற்கரை ஊட்டியாச்சு, அப்படி கடற்கரை முடிச்சாச்சு. எல்லாம் லட்டுலாம் அடிக்க சாப்பாடு 40 லட்டு நல்லா பண்ணியாச்சு. சந்தோஷம் பிஹாரி அப்படி சொல்லி கோவிலை பார்த்து கோபுரத்தை பார்த்து கும்பிடு போட்டு உன் கிருப்பை லட்டு எல்லாம் பிஸ்னஸும் கிடச்சது, லட்டும் முடிச்சாச்சு. அப்போதான் ஞாபகம், ஐயோ அந்த பையன் எதையோ கொடுத்தானே, என்னமோ வாங்கினோமே அப்படி எடுத்து பார்த்தா தங்க காப்பு. பதறிட்டார். தங்க காப்பா, ஐயோ இந்த பிள்ளை யாருன்னும் கேட்கல, யார அம்மா அப்பான்னு கேட்கல,
தங்க காப்பு போய் வாங்கிட்டேன்னு 4 லட்டுக்கு ஒரு பைசாவே வேண்டாம் தான் நான் சொன்னேன். அவன் எப்பயோ போயிட்டானே, எங்க போய் தேடுறது? ஊரு தெரியாது, பேர் தெரியாது. அப்பா அம்மா திட்டுவாழ அந்த பிள்ளைய. ஐயோ, சரி சரி நாளைக்கு எப்படி வருவா கொடுத்துடலாம். 4 லட்டுக்கு போய் தங்க பிரேஸ்லெட்லாமா கொடுப்பா. என்னமா இருந்தது பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் லட்சி போட்டு பங்க பிஹாரி நான் ஏமாத்தலை, பையன் வந்தான் கொடுத்தான். ஆனாலும் நான் கொஞ்சம் நிதானமா என்ன ஏதுன்னு பார்த்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். சரி ஏதோ லட்டு முடிஞ்சு தாத்தா பார்த்துக்கலாம், எங்கேயோ வருவான், எங்கேயோ ராத்திரி எங்கே போக போகிறான் அப்படியாடுனா போவான், அம்மா அப்பாவுக்கு திட்டு வாங்குவான் பைய பாவம் அப்படின்னு நினச்சி வந்தாச்சு. வீட்டில் அப்படின்னு சொல்லலை, ஏன்னா அந்த ராத்திரியில் ஒரு பையன் தனியாக வந்திருக்கான், யாரையும் விசாரிக்க வேண்டாமா, அவனை கொண்டு போய் நீ விட வேண்டாமா, அந்த அளவுக்கு கூட உனக்கு புத்தி இல்லையா, இப்படி திட்டுவாள் வீட்டிலன்னு சொல்லி அமைதியாக இருந்து அது படுத்தாச்சு, தூங்கியாச்சு. அடுத்த நாள் காத்தால எழுந்தாச்சு, யமுனையில் போய் குளிச்சாச்சு, அனுஷ்டானம் எல்லாம் பண்ணியாச்சு. என்ன ஆர்டர் எடுக்க ஆள் வருவா இப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த சரி நேரத்தில் முதல்ல பாங்கிய பிஹாரியை பார்த்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு உள்ள போறார். போன ஒரே கோவில் திறந்திருக்காது, ஆனால் எல்லாம் சில பேர் கற்றுக்கிறது கூடி கூடி பேசிட்டு இருக்காரு. ஒரு கோஸ்வாமி கிட்ட என்ன ஆச்சு, இந்த பாங்கிய பிஹார் நகைகள்லாம் இருக்கக்கூடிய பெட்டி திறந்திருக்கு, அவட ஒரே ஒரு நகையை மட்டும் காணலை, மற்றபடி வேற ஒன்றும் ஆகலை, பூட்டெல்லாம் உடைக்கல, திறந்திருக்கு, யாரும் உள்ள வந்து எடுத்துருக்க முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலை, யோசனையா இருக்கு என்னன்னு புரியலை அப்படின்னா சொன்னோன்னு. அப்படியா, அப்புறம் இவருக்கு ஞாபகம், ஓ நம்ம கடையிலையும் ஒரு இந்த பிரேஸ்லெட் ஒன்று இருக்கே, அந்த பையன் யாரும் தேடணும் அப்படின்னு பையன் இப்படி பார்த்தான், பாங்கிய பிஹாரி ரூபத்தை பார்த்தான். ஓ இவன மாதிரி தானே அந்த பையன் இருந்தான். அந்த கோஸ்வாமி அந்த கோவிலோட பார்த்துக்கிறவா கூப்பிட்டு ஒரு விஷயம் கூட வாங்க. என்ன விஷயம்? இல்லை எங்க கூட வாங்கோட, நேற்று நைட் நான் ரெட்டுலாம் படிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்தது. அப்புறம் ராத்திரி அந்த பையன் என்கிட்ட ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தா, நான் பெருசாக பார்க்கல, ஓரத்தில் வச்சு விட்டேன், கல்லெல்லாம் தான் வச்சிருக்கேன், வாங்கோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அதிசயமா வந்து பார்த்தா, திறந்து பார்த்தா எக்ஸாக்ட்லி பாங்கிய பிஹாரியோட பிரேஸ்லெட். எல்லாரும் அரே வா, ஏ ஜெய் போல தாக்கூர் ஜி கி ஜெய் அப்படின்னா கையை கூப்பிட்டா, என்ன பாங்கிய பிஹாரியோட ஒன்று அழுதார், வேற என்ன சொல்ல முடியும்? கனவா நனவா சத்தியமா உண்மையா என்னத சொல்றது? இந்த காரண்யம் எப்படி தாங்கிறது? ஓன்னு அழுதா, லட்டு கொடுத்தேன் லட்டு கொடுத்தேன், லட்டு கேட்டு வாங்கிட்டு போனாங்க, லட்டு கேட்டு வாங்க. யார் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன ஆகுது? இங்கிருந்தோ வந்தான், 4 லட்டு கேட்டான், தங்க வளை கொடுத்தான், சென்றான். லட்டு கோபால், லட்டு பிஹாரின்னு சொன்னேன் இல்லையா, மாதிரி உங்ககிட்டயும் வாங்கிட்டு இருந்திருக்கான், குடு எனக்கு இதை கொண்டா எனக்கு இதை கொண்டா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு இருக்கான். இனியும் கேட்டு வாங்கிட்டான், தன்னையும் தருவான். ஜெய் போல பாங்கிய பிஹாரி ठाकुर जी की जय. राधे कृष्णा. राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो हरिदास स्वामी महाराज की जय, जय बोलो निधिवन की जय, जय बोलो बांके बिहारी ठाकुर जी लाल की जय, जय 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 जय. राधे कृष्ण.